ஹலோ மக்களே 521வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா சபோடி அரபலிச்சுக்கு இவனுக்கு இறங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் க்ரூல வந்து முக்கவாசி பேர் வந்து லூஃபியோட கப்பல்ல ஏறிட்டாங்க. ஆனா லூஃபி, சோரோ, சாஞ்சி இந்த 3 பேர் மட்டும் தான் வரல. இதுல ஒரு பக்கம் லூஃபியோ வந்து ஃபேக் லூஃபிட்ட மாட்டிக்கிட்டான். அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் சோரோவும் சாஞ்சி ஒன்னா சந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பிராங்கிக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி அவன்கிட்ட ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல் இருக்கு. ஆனா இங்க என்னன்னு பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கு நிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஷேக்கி சொல்லிக்கிட்டு இருக்கா, மங்கிச்சான் வந்து இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு மொத்த நெவிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வீவர் கார்டை வச்சு தான் நீங்க இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்கி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. டேய் 2 வருஷம் நல்லா பிஸி ஆயிட்டீங்க, இனிமேல் நியூ ஜெர்னி இன்னைக்கு போங்கன்னு சொல்லிட்டு ரேலிசா ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ரேலிசா வந்து நாமிக்கு என்னத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. இந்த கப்பல் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உசோ போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஃபி வர நான் பார்க்க ஆசைப்படுறேன், 2 வருஷத்துல அவன் என்னெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஜோரோ சாஞ்சி வர இன்னும் வந்து சேரல. எனக்கு தெரிஞ்சு லூஃபி இன்னும் வரலனா கண்டிப்பா அவன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் ஆரம்பிக்கிறா. இது நம்ம லூஃபி தானே, எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லூஃபி எப்படி கூட்டு வரன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் போட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பரும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம ப்ரூக்கு, அதான் சோலு கிங்க பாக்குறதுக்காண்டி எல்லாவனும் கான்செப்ட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனோ வானத்தை உடைச்சிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கான். டே கம்மிங் ஸ்வொர்ட்ஸ்மேன் ப்ரூக்கு இங்க இருந்து போயிட்டா, அவன் ஒரு பைரட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவனும் சொல்றானுங்க. ஆனா நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல டைமிங்க்கு வந்தீங்கடான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு என்ஜாய் பண்றான். என்னன்னு பார்த்தா அவனால காப்பாத்திட்டு போறது வந்து ஸ்கை ரைடர்ஸ் தான் காப்பாத்திட்டு போறானுங்க. அவனுங்கள டூயலோட ஆளு, உங்களோட ஆள்லாம் வந்து 42வது இடத்துல தான்டா இருக்காங்க, அந்த மரத்தை நோக்கி தான் போறேன்னு சொல்லிட்டு போறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் ப்ரூக்கு. அங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கானுங்க. இங்க சாஞ்சி சோரோ தான் காட்டுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறானுங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா இவனுக்கு சண்டை இன்னும் முடியல. டே உன் கிக் ஒன்னும் பவர்ஃபுல்லா இல்லங்க, உன் ஸ்வாட்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லங்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சடனா ஒரு கால் வேற வருது. என்னன்னு பார்த்தா பிராங்கி தான் கால் பண்ணிருக்கான். டே லூஃபி அந்த ஐலாண்ட்ல தான்டா இருக்கான், ஆனா வந்து நேவி களத்துல இறங்கிட்டாங்க, எதுவும் நடந்திருக்குன்னு நினைக்கேன், 42வது மரத்தை நோக்கி நீங்க சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு பிராங்கி போனை வைக்கிறான். எனக்கு புரிஞ்சிருச்சுடா, நான் சொல்ல வேண்டிய ஆளுக்கு நான் சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா வாயால சொல்லாம கையால சொல்லிக்கிட்டு இருக்கான் சோரோக்கு. நேவி வாராங்க, ஷிப்பு வாராங்க, நம்ம ஓடணும்னு சொல்லிட்டு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்கறான். டேய் வாயால சொன்னாலே புரியும்டா, எதுக்குடா கையால சைகை காட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டே உனக்கு பேச்சால சொன்னாதான் புரியாதடா, அதனால தான்டா நான் இப்படி சொல்றேன்னு சொல்றான் சாஞ்சி. அங்க ஒரு சத்தம் கேக்குது, உனக்கு சத்தம் உனக்கும் கேக்குதான்னு சொல்லிட்டு கேட்கறான். அங்கேயாடா, ஆமாடா எனக்கு சத்தம் கேக்குதுன்னு சொல்றான் சாஞ்சி. என்னன்னு பார்த்தா அங்கதான் வந்து மீட்டிங் பாயிண்ட் இருக்கு. நம்ம லூஃபியே அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு லூஃபி மேலே பாக்குறான். டேய் என்ன எவன் இன்சல்ட் பண்ணானோ அவனை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபியை வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 2வது என்ன இன்சல்ட் பண்ணது இவன் தான்டா, இவனுக்கு முதல்ல பாடத்தை கத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியை கூட்டு வந்திருக்கானுங்க. அவனுங்க என் மொத்த குரூ இங்க தான் இருக்கு, இனிமேல் நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 400 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவன் உண்மையிலே பயங்கரமானவன்டா இருப்பான்னு சொல்லிட்டு கரிபு ஸ்டார்ட் பண்றான். டேய் ஜோரோ சாஞ்சி இவனால யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான லூஃபியோ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பேசிக்கிறதுல டேய் பைரட்ஸ் உங்களை சுத்தி வளர்ச்சுன்னு சொல்லிட்டு நேவி மொத்தமா வந்துட்டானுங்க, எவனையும் இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டேன்டா, இந்த மரம் நம்பர் 46 எங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றான் அவன். நேவி எப்படிடா எங்களை கண்டுபிடிச்சாங்க, நான் இங்க இருக்கேன் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உண்மையான லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். கேப்டன் இப்ப நம்ம என்ன பண்ணன்னு சொல்லிட்டு ஃபேக் ஜோரோ வரான் அவன். டேய் கவலைப்படாதீங்கடா, நம்ம இங்க வந்து ரெக்ரூட் பண்ண தான்டா வந்திருக்கோம், இங்க எல்லாமே 100 மில்லியன் பெரி பவுண்டி ஆளுகள் நம்ம கையில இருக்கானுங்க, அவனுங்களை வச்சு நம்ம அடிச்சு நொறுக்கோன்னு சொல்றான் அவன். டேய் கரிபு நேவி சொல்லிச்சு எல்லாத்தையுமே வந்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி வழிய விட வைடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னடா கரிபு நிலமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பாஸ் நீங்க இப்படியா சொல்லிட்டீங்க, நான் எல்லாத்தையும் தயாராகிறேன்னு சொல்றான் கரிபு. என்னன்னு பார்த்தா 210 மில்லியன் உள்ளவன், உண்மையிலே அவன் ஸ்ட்ராங் ஆனவன். கரிபு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வழிய வந்து நம்மள அமைச்சு கொடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இவனை எது செய்ய போறதில்ல, ஏன்னா இவன் நேவியை கால் பண்ணவே இல்லைன்னு சொன்னா அப்ப நான் இவன் நம்பத்தான் போறேன்னு சொல்லிட்டு கரிபு ஸ்டாப் பண்றான். ஆனா கண்ணை தூக்கிட்டு வச்சு நின்றுகிட்டு இருக்கான். சுட்டு தள்ளிட்டான் நேவியவே. என்னன்னு பார்த்தா பெரிய தலைகள் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க அவனுங்க. ஸ்டாப் பண்ணணும் அப்படிதானு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க நேவியோ டென்ஷன் ஆயிட்டு டேய் இவனுக்கு சரண்டர் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பைரட்ஸ் சுத்தி வளைச்சிட்டு நேவி மாசா வராங்க. டேய் நம்ம பாஸ் வந்து 400 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவர்டா, நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும்லாம் மாசா குதிச்சுட்டு வரானுங்க. இவனுக்கு இது கூட என்னைய பாஸ்ன்னு சொல்றான்னு சொல்லிட்டு உண்மையான லூஃபி பேசுறான். இவன் என்னடா பேச வரான்னு சொல்லிட்டு ஃபேக் சஞ்சியும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுங்க மேல பயப்படுறானுங்க. கீழே நேவிக்கும் பைரட்ஸுக்கும் வெறித்தனமா சண்டை போய்கிட்டு இருக்கு. இதுல பார்த்தா 88 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ள சர்வீஸ் டோகிலாம் வந்து பாஞ்சு சண்டைக்கு வரான். பயப்படாதீங்கடான்னு சொல்றாங்க. பார்த்தா 92 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவன் கேஸ்ட் ஸ்லாமர் வந்து பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய கேப்டன் 4 பேர் அங்க இருக்கானுங்க. வேட்டைக்காரர் கரிபு உன்னை வெட்டி தூக்க வரன்னு சொல்லிட்டு பாஞ்சு இருந்து ஒரு வெட்டு வெட்டுறான். அவனே ஒரு டெவில் ஃப்ரூட் யூசரு, அது ஒர்க் ஆக மாட்டுக்கு. பார்த்தா உடம்பு ஃபுல்லா சகதியா இருக்கு. எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. கேப்டன் நம்ம ஆர்டர் படி நடக்குன்னு சொல்றானுங்க அவனுங்க. உடனே ஃபேக் லூஃபி சொல்றான், டேய் இங்க எவன் வந்து நேவி சொல்லிச்சாரா அதிகமா கொள்றான் அவன் தானே என் ரைட் ஹேண்ட் மேனு அப்படின்னு சொல்றான். அப்ப நாங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளே சொல்றாங்க. டே யூஸ்ஃபுல்லா ஆனதாண்டா இனிமேல் ஏன் கூட
கூட வச்சிருக்க போறேன், இனிமேல் நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பேசிக்கிட்டே அதுல ஒரு அட்டாக் உழுது. என்னன்னு பார்த்தா பெசிபிஸ்ட் அங்க வந்துருச்சு. எல்லாத்தையும் அடிச்சு பறக்கூடுது பெசிபிஸ்டாஸ். இவன் எதுக்குடா இங்க வந்தான் பியர்மேனு? இவன் ஆல்ரெடி நம்ம ஆளோட பறக்க விட்டவன் தானே, இவனுக்கு கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேங்காக் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஹேங்காக் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதனால பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்றான். டேய் உனக்கு என்னதான்டா வேணும், யாரா நீ கோமாளின்னு சொல்லிட்டு ஃபேக் சாஞ்சியே கத்திக்கிட்டு இருக்கான். சடனா வந்து மார்க் பண்றான். உண்மையான லூஃபி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருச்சு. அது ரியல் பெசிபிஸ்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி அங்க இருக்கனாலதான் அது வந்து லூஃபிங்கே வந்து கணிக்க ஆரம்பிக்கி 88 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவனெல்லாம் பெசிபிஸ்டா அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. பெசிபிஸ்டா எல்லாமே மாசுடா. என்னடா 88 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவனே ஒரே அடியில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறானுங்க. இவங்க கூட நம்ம சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு போறானுங்க. ஆனா பெசிபிஸ்டா ஒருத்தனை அடிச்சு ஏர்ல பறக்கூடுது. என்னடா இது மனுஷங்களே பார்க்க மாட்டுக்கு அடிச்சு பறக்கூடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இவனுங்களை எப்படா இவன் கேப்டன் சொல்றான், இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையான்னு சொல்லிட்டு சென்டமாரு கத்திக்கிட்டு இருக்கா. டேய் என் வழியில வராதீங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான் ஃபேக் லூஃபி. யாரா நீ கோமல்னு சொல்லிட்டு சென்டமாரு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிக் பாஸ்டே சண்டை போடுறீங்க, நீங்க செத்தீங்கடான்னு சொல்றீங்க, இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் லூஃபி அவன் கதையை முடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னே ஏன்டா இவனுக்கு முகிவரா லூஃபின்னு சொல்றான்னு சொல்லிட்டு சென்டமாரு கேட்டுக்கிட்டு இருக்கான். வழி விட்டு போயிடல துண்டு துண்டு ஆக்கிரும் சொல்றான் ஃபேக் லூஃபி. நான் வந்து கார்போட பேரன், மங்கி டிராகனோட பையன், அட்மிரல்ஸே அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். டே நீலாம் முகிவரா லூஃபி கிடையாது சொல்லிட்டு ஒரே அடியா அடிக்கிறான் சென்டமாரு. அடிச்சு அடியில செதறிட்டான். எல்லாரும் செதறிட்டானுங்க. நேவியும் செதறிட்டு ஒரு பக்கம் பைரட்ஸ் செதறிட்டாங்க. முகிவரா பாச என்னடா இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு PXY இவன் ஒரிஜினல் பாருன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்க. இவன் ஒரிஜினல் கிடையாது, இவன் டிமோலாக் பிளாக் 26 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவன் சொல்றாங்க. என்னடா இது இம்போஸ்டராடா, இவன் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் நம்மள ட்ரிக் பண்ணிருக்கான்டா, உண்மையான அவன் கண்டிப்பா இறந்துட்டான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன மாதிரியோட நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் வந்தவன் சாஞ்சி சோரம் கிடையாதா, உண்மையானவன் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியோங்கிறது நடந்து போய்கிட்டே இருக்கான். டே நீங்க எல்லாரும் என் கையில வாங்கடா, இல்ல உங்க கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு சென்டமருவோ கத்திக்கிட்டு இருக்கான். PXY இவங்களை வந்து டிடெக்ட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சென்டமர் கத்திக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு பக்கமா டிடெக்ட் பண்ணி சுட்டு தள்ளுறான். பார்த்தா நம்ம லூஃபி மேலே அட்டாக் கொடுத்து லூஃபி ஏர்ல பாஞ்சு போறான். உங்களுக்கு என்னதான்டா வேணும், என் பேக்ல ஏன்டா கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். டே இந்த போஸ்டர்ல இருக்கவன் வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. டேய் இவன் தான் உண்மையான முகிவரா லூஃபியான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டானுங்க அவனுங்க. டேய் முகிவரான்னு சொல்லிட்டு சென்டமாரு கத்துறான். டே என் வழியில வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. உன்னை நீ செட் சேல் பண்ண போறது இல்லடா, நான் வந்து இப்ப அபிஷியலா நேவி ஆபீசர் ஆயிட்டேன், உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான் சென்டமாரு. பெசிபிஸ்டோ பாஞ்சு அடிக்கி எல்லாத்தையும் பிளாக் பண்றான் லூஃபி. போன வாட்டி இந்த மாதிரி இல்ல, நம்மளும் வேற லெவலா இறங்கி இருந்திருக்கான். செகண்ட் கியர்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறான். கம்முன்னு சொல்லிட்டு ஏர்ல பாஞ்சிட்டு பெசிபிஸ்டோ ஒரு போட்டு போடுறான். பெசிபிஸ்டோ செதறிருச்சு. முகிவரா இப்ப ஹாக்கிய வர யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. பெசிபிஸ்டாவே ஒரு அடி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க பைரட்ல ஷாக்ல பாக்குறாங்க. சரிடா நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் லூஃபி. ஆனா லூஃபியை துரத்திட்டு வராங்க. டே லூஃபி நீயாட்டான்னு சொல்லிட்டு சோரோ சாஞ்சி வரானுங்க. சோரோ சாஞ்சின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இருக்க குரூல டாப்ல உள்ள 3 பேரும் ஒன்னா இருக்கானுங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பெசிபிஸ்டாவா பாஞ்சு வருது. பார்த்தா சோரோவும் சாஞ்சியும் களத்துல இறங்கி பெசிபிஸ்டாவை துண்டு துண்டு ஆக்கிட்டானுங்க. நான் வெட்டிட்டேன்னு சொல்றான், நான் கிக் பண்ணி கழுத்தை உடைச்சிட்டேன்னு சொல்றான். முகிவரா பாய்ஸ் உண்மையிலே வந்துட்டானுங்கடான்னு சொல்றாங்க. பெசிபிஸ்டா துண்டு துண்டா போயிருச்சு. டேய் நீ 9வது ஆளுன்னு சொல்றான் சோரோ. டேய் இங்க வந்து மாடா கணக்கு போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. சன்னி நம்மளுக்கு வெயிட் பண்ணுது வாங்கடான்னு சொல்லிட்டு வேகமா அவனுக்கு கிளம்புறானுங்க. டேய் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அவன். ஓடிட்டு சடனா ஸ்டாப் ஆகுறான். என்னன்னு பார்த்தா சந்தோஷமா சிரிக்கிறான். ரேலின்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். ரேலியான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. டே டார்க்கிங் ரேலின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் எல்லாருமே வந்து. டேய் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துன்னு சொல்லிட்டு ரேலி பேசுறாரு. டேய் உண்மையிலே உன் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். 2 வருஷம் உண்மையிலே உன் பவர் வேற லெவலா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க கொடுத்த ட்ரைனிங் தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சடனா ரேலி இதை பாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அவன் பேக்க கழட்டுறான். கண்டிப்பா நான் கிங் ஆஃப் த பைரட் ஆவன்னு சொல்லிட்டு கத்துறான் லூஃபி. அதை பார்த்துட்டு ரேலி அப்படி சந்தோஷமா சிரிக்கிறாரு. அதோட முடியாது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனுங்க மறங்க. See you bye.